விகட சக்கர சண்முகன் மைந்துளான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர வெண்மணியாவரை விகட சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவோமே. தொந்தனை தோம் என்று சொல்லி வில்லினில் பாட வந்தருள் சந்தான தெய்வமே. சந்தத்தோடு பானை தாளம் சித்தோடு கை பம்பையோடு வழியுட திருமணத்தை வகையுடனே வில்லில் பாட வந்த மகள் துணை புரிவாய் கலை மகளே அந்த வடிவழகி வாதம் போற்றி கந்தபுராணத்திலே ஒரு பகுதியான வள்ளியினுடைய கல்யாணத்தை வில்லிசை மூலம் வழங்குகின்றோம். சரி. நாடு நல்ல நல்ல நாடு நாவலர்கள் போற்றும் நாடு போற்றும் நாடு கோடம் மழை பொழியும் நாடு பொழியும் நாடு குளிர்ந்ததென்றல் வீசும் நாடு வீசும் நாடு இஞ்சி மஞ்சள் பூக்கும் நாடு இஞ்சி மஞ்சள் பூக்கும் நாடு இருவாட்சி மலரும் நாடு. மேகமுட்டு மலைவளமும் மலைவளமும் மிகுந்த நல்ல மரங்களுமே மரங்களுமே முக்கணிகள் தேன் சொரியும் தேன் சொரியும் முதிர்ந்ததினை கதிரோடு கதிரோடு கேள்வி மலை சாரலிலே சாரலிலே வேந்தனான நம்பி மன்னன் சிற்றூரை தலைநகராய் சிற்றூரை தலைநகராய் வெகு சிறப்புடனே ஆண்டு வானளாவிய மரங்களும் மலைகளும் மிகுந்த சோலைகளும் வற்றாத சிற்றோடைகளும் வாசமிகு மலர்கள் கூட்டங்களும் அந்த மலரிலே தேனை உண்ணவரக்கூடிய வண்டுகளுடைய ரீங்காரமும் பனியகற்றும் மேகங்களும் பிணியகற்றும் நல்ல பல மூலிகளும் இவ்வளவு சீரும் சிறப்பும் கொண்ட நாடு குறிஞ்சி நாடு. சரி. அந்த குறிஞ்சி நாட்டிலே உள்ள மக்கள் வேடுபுகுல இனத்தை சார்ந்தவர்கள். அப்படியா? அந்த மக்கள் கள்ளம் கவடமற்ற வெள்ளை உள்ளம் படைத்தவர்கள். அந்த வேடுபுகுல மக்களுக்கு தலைவனாக விளங்குகின்றான் நம்பிராஜன். வேடுபுகுல மக்களுக்கு தலைவனாக விளங்கக்கூடிய நம்பிராஜன் சிற்றூரை தலைநகராக கொண்டு சிறப்பாக ஆண்டு வரக்கூடிய நம்பி மன்னன் தன்னுடைய மனைவி நங்கை மோகினியோடு 7 ஆண் குழந்தைகளோடு செந்தில்பதி வாழும் கந்தபெருமானை குலதெய்வமாக வழிபட்டு வணங்கி சிறப்பாக ஆண்டு வருகின்றார். குறிஞ்சி நாட்டை மாமன்னன் சிறப்பாக ஆண்டு வருகின்ற பொழுது ஒரு நாள் காலையில் எழுந்த மன்னன் கந்தபெருமானை நினைத்து வணங்குகின்றார். கந்தா கடம்பா கலியுக வரதா கார்த்திகேயா செந்தில்பதி வாழும் செல்வக்குமரா சிவசுப்பிரமணிய கடவுளே என் நாட்டு மக்கள் என்றும் நலமோடு வாழ நீதான் நல்லருள் புரிய வேண்டும் என்று தன்னலமற்ற பக்தி கொண்டு இருக்கின்றான் நம்பிராஜன். நங்கை மோகினியானவள் தன் கணவனிடத்திற்கு வந்தாள். என்ன கூறுகிறாள்? குறிஞ்சி நாட்டை ஆண்டும் என்ன கொற்றவனாய் வாழ்ந்தும் என்ன குறிஞ்சி நாட்டை ஆண்டும் என்ன கொற்றவனாய் வாழ்ந்தும் என்ன செல்வமிக்க சிறப்போடு சிறப்போடு மன்னவரே சீராக வாழ்ந்தும் என்ன சிறப்போடு
மன்னா, என்ன பூவுலக சொர்க்கபுரி போல் திகழும் இந்த குறிஞ்சி நாட்டை சரி நீங்கள் சீரும் சிறப்போடு அரசாட்சி நடத்தினாலும் ஆமா என் மனம் ஏனோ சஞ்சலப்படுகிறது. ஏனம்மா அப்படி? உங்கள் பெயர் விளங்குவதற்கு 7 ஆண் மக்கள் இருக்கிறார்கள். அடேயப்பா, இந்த பெண்மையின் பெயர் விளங்குவதற்கு ஒரு பெண் குழந்தை கிடைக்கவில்லையே மன்னா. அப்படியா பெண்ணே? பெண் குழந்தை இல்லையே என்று நங்கை மோகினி மனம் நொந்து வாடினாள். கவலைப்படாதம்மா, ஆண்டனோட அருள் இருந்தால் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். நம்பிராஜன், பெண்ணே நங்கை மோகினி, குமரனுடைய திருவருளால் குறைகள் யாவும் தீர்ந்துவிடும். மறக்கவலை ஏது வேண்டாம் அங்கை நங்கை மோகினியே, அந்த மால் மருகன் அருளினாலே மயக்கங்கள் யாவும் தீரும். பெண்ணே நங்கை மோகினி, என்னங்க? கவலைப்படாதம்மா. ஆகட்டும் சுவாமி. செந்தில் புதிவாளும் கந்தபெருமானுடைய கருணை நமக்கு இருந்தால் ஆமா கண்டிப்பாக உன் கவலை தீர பெண் குழந்தை கிடைக்கும் என்று நம்பிராஜன் நங்கை மோகினிக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு சரி அரியாசனத்திலே அமர்ந்திருக்கிறான். இருக்கின்ற அப்போது வேடுகுல மக்கள் எல்லாம் நம்பிராஜனுடைய சபா மண்டபத்திற்கு எப்படி வருகிறார்கள்? எப்படி? வேடுவர் குல தலைவா, வேதனையை கேளும் மன்னா, பன்றியின மிருகங்களும் அரசே, பன்றியின மிருகங்களும் வயிற்றையில் அமளிக்கும் மன்னா. ஐயோ நாங்கள் என்ன செய்வோம், ஐயோ நாங்கள் என்ன செய்வோம், ஆதரிக்க வேணும் அரசே பயிரளித்த மிருகங்களை, பயிரளித்த மிருகங்களை உயிரளிக்க வேண்டும் மன்னா. பயிரளித்த மிருகங்களே, பயிரளித்த மிருகங்களே, உயிரளிக்க வேண்டும் மன்னா. மகாராஜா, பாடுபட்டு வைத்திருந்த பயிர்வழிகள் அத்தனையும் கொடிய மிருகங்கள் அழித்து அநியாயம் செய்துவிட்டது. ஆமா அந்த மகாராஜா. மிருகங்களை கொன்று எங்களை தாங்கள்தான் காப்பாற்ற வேண்டும். ஆமா மகாராஜா. வேடுகுல மக்கள் அழுது புலம்பி வருவதைக் கண்ட நம்பிராஜன், சரி குடிமக்களே, ஆ, மக்கள் குறையை தீர்ப்பதுதானே மாமன்னன் கடமை. நான் இருக்கும்போது உங்களுக்கு எந்த கவலை வேண்டாம். சரி போய் வாருங்கள். ஆகட்டும் அரசா. யாரெங்கே? காவலர்களே, அரசே படைகளை திரட்டி வேட்டைக்கு புறப்படுங்கள். இதோ புறப்படுகிறோம். படைகளை திரட்டி கொண்டு கொடிய மிருகங்களை அழிக்க வேண்டும் என்று ஆமா எப்படி மிருகங்களை கொன்று வீழ்க்கிறார்கள்? எப்படி? வில்லு கொண்டு அம்பு செய்து வெங்கைதனை வீழ்த்திடவே, பங்கம் செய்யும் சிங்கம் அதை பதைத்து கொன்றிடவே, கரடி வந்தி நரிகளையும் கண்டதுண்டமாக்கிடவே, மிருக கூட்டம் தானும் கண்டு வேகமாக மான்கள் ஓட, அங்கே வேடுகளுக்கு மக்களுக்கு பயந்து ஆமா மிருக கூட்டங்கள் மிரண்டு திரண்டு ஓடிக்கொண்டு இருக்கும் போது சரி ஆளரவமே இல்லாத அடர்ந்தவன காட்டுக்குள்ளே குழந்தையின் கூக்குரல் கேட்டது. ஆமா காவலர்கள் எல்லாம் ஓடோடி வந்து பார்த்தார்கள். ஆ, வள்ளிக்கிழங்கெடுத்த பள்ளத்திலே அழகான பெண் குழந்தையை கண்டு நம்பிராஜனுக்கு தெரிவிக்கிறார்கள். நம்பி மன்னனும் ஓடோடி வந்து குழந்தையை பார்த்தான். மன்னனுக்கு மட்டில்லாத மகிழ்ச்சி. ஆமா அந்த குழந்தை எப்படி வள்ளிக்கிழங்கெடுத்த வெள்ளத்திலே வந்து பிறந்திருக்கிறது என்றால், எப்படி? ஆதி நாளையிலே திருமால் ஆமா முருகபெருமானுடைய அற்புத லீலையை கண்டு ஆனந்த கண்ணீர் வடிக்கிறார். சரி திருமால் வடிக்கக்கூடிய ஆனந்த கண்ணீரிலே இச்சாசக்தி கிரியாசக்தி என்ற 2 சக்திகள் சக்திகள் அமுதவல்லி சுந்தரவல்லியாக அவதரிக்கிறார்கள். அப்படியா? அமுதவல்லியானவள் தேவியான என்ற பெயர்நாமத்தோடு தேவேந்திரனுக்கு மகளாக வளர்ந்து ஆ, கந்தனை மணமுடித்து விட்டாள். சரி சுந்தரவல்லியானவள் எப்படி வந்து பிறந்திருக்காள் என்றால், எப்படி? ஆதி நாளையிலே கண்ம முனிவர் என்று ஒரு முனிவர் இருந்தார். ஆமா மும்மூர்த்திக்கு நிகரான தாவாய்மை படைத்தவர். பலே பலே. அந்த முனிவருக்கு பாதத்திலே ஒரு கண் உண்டு. ஓஹோ அந்த முனிவர் ஒரு நாள் திருமாலை பார்க்க வேண்டும் என்று என்று பார்க்கடலுக்கு வந்தார். சரி கண்ணன் பார்த்தார்.
இவர் ஏற்கனவே ரொம்ப தலக்கணம் பிடிச்ச மனுஷனாச்சு. இந்த இவருடைய தலக்கணத்தை குறைக்க வேண்டும் என்று திருமால் பார்த்தும் பாராதவர் ஒன்று லட்சுமி தேவியோடு அமர்ந்திருக்கிறார். கண்ம முனிவர் ஆத்திரத்தை அடக்க முடியாமல் திருமாலை பார்த்தார். என்ன கூறுகின்றார்? ஏ திருமாலே, என்னை ஒரு முனிவன் என்று கூட நினைக்காமல் என்னை அவமானப்படுத்தி விட்டார். என்னை அவமானப்படுத்திய காரணத்தால் இன்று முதல் நீ சிவமுனிவனாக போக கடவுள் என்று சாபத்தை கொடுத்து திருமாலுடைய இதயத்திலே எட்டி உதைத்தார். கண்ணனோ அந்த முனிவருடைய கால்களை பிடித்து பாதத்திலே இருந்த கண்ணை கண்ணன் பிடுங்கி விட்டார். திருமாலின் இதயத்திலே குடிகொண்டிருந்த லட்சுமி தேவி பார்த்தாள். ஒரு சிவமுனிவனால் நம்முடைய பத்தாவுடைய மானமே போய்விட்டதே என்று அன்று முதல் லட்சுமி தேவி மானாகவே மாறி சென்று விடுகிறாள். முனிவராக போய்விடுகின்றார். சிவமுனிவனாக காட்டுக்குள்ளே தவம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த வேடுவர்களுக்கு பயந்து ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய மான்கூட்டத்தோடு லட்சுமி தேவியும் ஓடிக்கொண்டிருக்கிறார். முனிவர் எச்சை முடித்து எழுந்து அமர்ந்திருக்கக்கூடிய பார்வையின் எதிராக மான் வடிவம் கொண்ட லட்சுமி நிற்கிறாள். வெகு நாட்களாக லட்சுமியை பிரிந்த காரணத்தாலே மோகம் கொண்டு பார்க்கிறார். முனிவருடைய மோக பார்வையினாலே அந்த மான் கருவுற்றது. கருவுற்ற மான் வள்ளிக்கிழங்கெடுத்த வள்ளத்தில் குழந்தை என்று விட்டு ஓடிவிட்டது. அந்த குழந்தையை தான் எடுத்தான் நம்பிராஜன். அரண்மனைக்கு கொண்டு வந்தான். நங்கை மோகினியிடத்திலே கொடுத்து அந்த குழந்தையை வள்ளிக்கிழங்கெடுத்த வெள்ளத்திலே கிடைத்த காரணத்தினாலே வள்ளி நாயகி என்று பெயரிட்டு அருமையாக வளர்த்து வருகிறார். குழந்தை வள்ளி நாயகி எப்படி வளர்ந்து வருகிறாள்? நாளும் ஒரு நல்ல மேனியுமாய், நாளும் ஒரு நல்ல மேனியுமாய், பொழுது ஒரு நல்ல நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக வளர்ந்து 12 வயது பருவ பெண்ணாக திகழ்கிறாள். அழகு அழகு, அப்படி அழகு. எப்படி அழகாக இருக்கிறாள்? எப்படி? ஆற்றுக்கரு மணலை போலே, ஆற்றுக்கரு மணலை போலே அன்னையுட கூந்தல்களா, நிலாப்பிரையை கண்டது போல் நெற்றியுட கண்ணழகா, வேப்பிலையின் சாயலிலே மேற்புறம் அரண்டழகா, கெண்டை போலி துள்ளுகின்ற கம்பீர கண்ணழகா, எள்ளுப்பூவை போல நாசி, இருபுதடும் கோவை பழம், முல்லை நல்ல அரும்பு மோலே, முல்லை நல்ல அரும்பு மோலே, மோகனமம் பல்வரிசை, வள்ளி நாயகி அழகுள்ள பெண்ணாக 7 அண்ணமார்களுக்கு அருமை தங்கையாக நம்பிராஜனுக்கு அருமை மகளாக வளர்ந்து வருகிறாள் வள்ளி நாயகி. செந்தில் பதிவாளும் கந்தபெருமானை நினைத்து வழிபட்டு வணங்கி வருகிறாள். அங்கு அப்படி இருக்கும் போது நம்பிராஜன் தன் மகளை அழைத்தான். மகளே வள்ளி, திணைப்புணத்திலே முருகபெருமானுக்கு படைக்க இருக்கின்ற திணை கதிர்கள் எல்லாம் முதிர்ந்து விளைந்து விட்டது. பற்று வரவுகள் எல்லாம் திணை கதிர்களை எச்சல் படுத்துகிறதம்மா. உன்னுடைய தகுந்த செய்திகளோடு சென்று திணைப்புணத்திலே காவல் செய்வாய் மகளே என்று வள்ளி நாயகி திணைப்புண காவலுக்கு அனுப்பி வைக்கிறார். வள்ளி நாயகியும் சேடிகளோடு திணைப்புணத்திலே வந்து சிங்கார பரன் மீதிருந்து எப்படி ஆலோலம்பாடி பற்றி வரவுகளை விரட்டுகிறாள். எப்படி? ஆலோலம் ஆலோலம் ஆலோலமே, ஆலோலம் ஆலோலம் ஆலோலமே, ஆலோலம் ஆலோலம் ஆலோலமே, ஆலோலம் ஆலோலம் ஆலோலமே, சோ சோ சோ. காடை கௌதாரிகளா கருணீல குயில்களா, காடை கௌதாரிகளா கருணீல குயில்களா, காக்கை குருவிகளே குருவி மைனாவே, கிட்டே வராதே
ஆலோல குரலை கேட்டு பட்சி வருவைகள் எல்லாம் வள்ளியினுடைய குரலையே கேட்டுக்கொண்டிருக்கிறது. ஆமா, பார்த்தாள் வள்ளி நாயகி. கொஞ்சங்கிளியே, குருவி மைனாவே, என்னுடைய மனதாவும் உங்களுக்கு கூட தெரிகிறது. சதா சர்வகாலம் கந்தனையே நினைத்து வணங்கிக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய உள்ளத்தில் ஒளிந்திருக்கக்கூடிய மனதாபம் அந்த கந்தனுக்குத்தான் தெரியவில்லை. என்னுடைய மனதாபத்தை நீங்களாவது சொல்லுங்கள் என்று பறவை இனங்களை பார்த்து வள்ளி எப்படி கூறுகிறாள்? எப்படி? அந்த ஆறுமுக வேலனையே வள்ளி நாயகி கந்தனை நினைத்து இவ்வாறு பச்சை பறவைகளை பார்த்து பாடும்போது சேடி பெண்கள் எல்லாம் பார்த்தாள். அடியே வள்ளி, நம்முடைய குலதெய்வம் முருகபெருமான். அவரை நம்மால் வணங்கத்தான் முடியுமோ தவிர கல்யாணம் முடிக்க முடியுமாடி, மணக்க முடியுமாடி. இருந்தாலும் நீ பேராசக்காரடி, நினைப்பு தான் உன்னை பழப்ப கெடுக்க போகுது. அடியே சேடிகளா, என்னடி? கண்டிப்பாக அந்த கந்தனுக்கு மனைவியாகத்தான் போகிறேன். நீங்கள் எல்லாம் பார்க்கத்தான் போகிறீர்கள். சந்தோஷம் என்று வள்ளி சொல்லிக் கொண்டிருக்கும் போது இங்கே திருலோக சஞ்சாரியான நாரத மகாமுனிவர் 3 லோகமும் சென்று கலகத்தை ஏற்படுத்த முடியாமல் வேள்விமலை சாரல் பக்கமாக வந்து கொண்டிருக்கிறார். வள்ளியினுடைய ஆலோல குரலை கேட்டார். ஆஹா, இவ்வளவு இனிமையாக பாடக்கூடிய இந்த மங்கை யாரோ என்று நாரத பிரம்மம் ஞானதிஷ்டையிலே பார்க்கும் போது அமுதவல்லி சுந்தரவல்லியிலே அமுதவல்லியானவள் தெய்வயானை என்ற பேர்நாமத்தோடு கந்தனை மணந்து விட்டாள். சுந்தரவல்லியானவள் இந்த திணைப்புறத்தை வந்திருக்கிறாள் போல் தெரிகிறது. கலகத்திற்கு கனகட்சிதமான இடம் கிடைத்து விட்டது. அருகே வந்தார். வள்ளி நாயகியை பார்த்தார். என்ன கேட்கிறார்? அம்மா பெண்பாவாய், சுவாமி வணக்கம். இந்த அழகான பருவ காலத்திலே இப்படி திணைப்புறத்தில் இருக்கிறாயே, நீ யாரம்மா? உனக்கு எந்த ஊர்? மாதாபிதா அனைத்தையும் எனக்கு விவரமாக சொல்லு என்று நாரத பிரம்மம் எப்படி கேட்கிறார்? வண்டு விழி கற்கண்டு மொழி மாதே, நீயும் வாழ்ந்திருக்கும் நாடது சொல்கோதே. வண்டு விழி கற்கண்டு மொழி மாதே, நீயும் வாழ்ந்திருக்கும் நாடது சொல்கோதே. கந்தமலர் இந்து முக சீரோ உந்தன், கந்தமலர் இந்து முக சீரோ உந்தன், தாய் தகப்பன் தனக்கென்ன பேரோ உந்தன், தாய் தகப்பன் தனக்கென்ன பேரோ. சுவாமி, நான் யாரு என்ற விவரத்தை தானே கேட்கிறீர்கள்? எங்கள் ஊர் சிற்றூர். எங்க அம்மா பேர் நங்கை மோகினி, எங்க அப்பா பேர் நம்பிராஜன், என் பேர் வள்ளி நாயகி. எனக்கு தமையன்மார்கள் 7 பேர் இருக்கிறார்கள். சுவாமி, எங்கள் குல ஆச்சாரப்படி
நான் திணைப்புலத்திலே காவல் செய்து கொண்டிருக்கிறேன். அப்படியா பெண்ணே? குறிஞ்சி நாட்டை ஆளக்கூடிய மகாராஜாவே எங்க அப்பா தான். ஓஹோ என்று சொன்னவுடனே நாரத பிரம்மம் பார்த்தார். அம்மா பெண்ணே வள்ளி, உன்னுடைய பெற்றோர்கள் குல ஆச்சாரத்தைத்தான் நினைத்தார்களே தவிர உன் பருவ காலத்தை நினைக்கவில்லையே. வள்ளி, இந்த அழகான பருவ காலத்தை நீ பாழாக்குவதை பார்க்கும்போது என் மனதுக்குத்தான் வேதனையாக இருக்கிறதம்மா. வள்ளி, பருவ காலத்தை நீயும் பாழாக்க எண்ணலாமா? வள்ளி, இந்த அழகான பருவ வயதிலே வந்து சிங்கார பரன் மீதிருந்து கவன் கல்லுமாக இருந்து நீ பற்றுவர்களை விரட்டும் போது என் மனதிற்குத்தான் வேதனையாக இருக்கிறது. ஆமா, உன்னுடைய தாய் தந்தைகளுடைய வயது நினைக்கவில்லையே, உன்னுடைய பருவத்தை நினைக்கவில்லையே. மருவிய விதி இதனை மாற்ற எவரால் கூடும்? மருவிய விதி இதனை மாற்ற எவரால் கூடும்? மாற்ற எவரால் கூடும்? ஆதலால் மாமுனியே நாரதரே, நாரதரே வார்த்தை இங்கு பேச வேண்டாம் நாரதரே. ஆகையினால் மாமுனியே நாரதரே, சுவாமி நாரதரே. சுவாமி, என்ன திருமணம் எல்லாம் விதிப்படிதானே நடக்கும். அப்படியா? அது மட்டுமல்ல சுவாமி, என் திருமணத்தை பற்றி பேசுவதற்கு என் தாய் தந்தை இருக்கிறார்கள், தமையன்மார்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் இல்லாத வேதனை உங்களுக்கு ஏன் வந்து விட்டது? அவங்க எல்லாம் உன்னை பத்தி நினைச்சு பார்க்கவே இல்லையம்மா. வள்ளி, சுவாமி, நீ விதின்னு சொன்ன உடனேதான் எனக்கு ஒரு ஞாபகமே வருது. என்ன ஞாபகம்? அதாவது அத்திரி முனிவனுடைய பத்தினி அனுசியாவோட கதை உனக்கு தெரியுமா? தெரியுமே. அந்த அனுசியா பதிவிரதா பத்தினித்தன்மை படைத்தவை. பக்கத்து வீட்டுக்காரி, அடிக்கடி பேசுவோம். அந்த அனுசியாவுடைய பத்தினித்தன்மையை பரிசோதிப்பதற்காக சிவன், விஷ்ணு, பிரம்மா மும்மூர்த்திகள் 3 பேருமே சிவனடியார்களாக வந்து அனுசியாவிடத்திலே அமுது கேட்டார்கள். அப்படியா? அம்மா அனுசியா, இன்று நீ எங்களுக்கு அமுது படைக்க வேண்டும். எல்லா சிவனடியார்களுக்கும் ஒன்று எங்களுக்கு நீ அமுது படைக்க கூடாது. சரி, நிர்வாணமாக இருந்து கொண்டுதான் எங்களுக்கு அமுது படைக்க வேண்டும் என்று கேட்டார்கள். அப்படியா? உடனே அனுசியா விதியை விட மதியினாலே வந்தவர்கள் 3 பேரும் யாரு என்பதை நன்றாக தெரிந்து மும்மூர்த்திகள் 3 பேரையுமே மழலை செல்வங்களாக ஆக்கி அவர்கள் விருப்பப்படியே நிர்வாணமாக இருந்து கொண்டே உணவு பரிமாறியிருக்கிறார். வள்ளி, அன்று மட்டும் அனுசியா விதி என்று இருந்திருந்தால் அவள் மானமே போயிருக்குமே. வள்ளி, விதியை விட மதிதான் உயர்ந்தது. வள்ளி, உன் அழகுக்கும் உன் குணத்துக்கும் பொருத்தமான ஒரு மணாளனை பார்த்துட்டு வந்திருக்கிறேன். ஆமா வள்ளி. எப்படிப்பட்ட அழகன் தெரியுமா? உனக்கு ஏற்ற அழகன் அம்மா, உனக்கு ஏற்ற அழகன் அம்மா, உற்றமால் மருகன் அம்மா, சக்தி உமை பாலன் அம்மா, சங்கரனின் திருமகனா, அனமிக்கு வீரன் அம்மா, ஆறுமுக வேலன் அம்மா, அன்பு கொண்ட கந்தன் அம்மா. வள்ளி, உனக்கேற்ற அழகன் உற்ற வேல் முருகன், மால் மருகன், அந்த முருகேசனையே உனக்கு மணாளனா பார்த்துட்டு வந்திருக்கிறேன். அப்படியா என்று சொன்ன உடனே வள்ளி பார்த்தாள். சுவாமி, இது நேர வரைக்கும் நீங்க பேசிய வார்த்தைக்கு அர்த்தம் எனக்கு இப்பத்தான் புரிகிறது. சுவாமி, ஞானி போல வேடமிட்டு நியாயங்களும் பேசிக்கிட்டு நல்லவர் போல் அடித்தினீர் ஏ சாமி, கள்ளத்தனம் என்ன சொல்ல ஆசாமி, சுவாமி, எனக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு வந்திருக்கீங்களே, எவ்வளவு தெய்வீகமான குடும்பம், நல்ல குடும்பம். எனக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு வந்திருக்கீங்களே, மாப்பிள்ளையோட அம்மா எப்படிப்பட்டவங்க தெரியுமா? பெரிய நீலி. அவங்க அப்பாவோ பேயாண்டி. மாப்பிள்ளைக்கு அண்ணா இருக்கிறாரே, அம்மா மாதிரி பொண்ணு வேணும்னு
குளத்தாங்கரைக்கும் கணத்தாங்கரைக்கும் தொந்திய காட்டிக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. மாப்பிள்ளையோட மாமா இருக்கிறாரே, அவருக்கு மாடுதான் மேய்க்க தெரியும். எனக்கு மாப்பிள்ளையா பாத்துட்டு வந்திருக்கீங்களே, அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? ஒரு சின்ன விஷயம், பல விஷயத்துக்காக அம்மா அப்பா கூட சண்டை போட்டுக்கிட்டு பழனி மலை மேல கோமணத்தை கட்டிட்டு போய் நின்றுகிட்டு இருக்கிறாரே கோமணாண்டி, மொட்டையாண்டி. ஏற்கனவே அந்த பண்டாரத்துக்கு ஒரு தாரம் வேற இருக்கு. இந்த லட்சணத்துல இந்த பண்டாரத்துக்கு என்ன ரெண்டாம் தரம் வேண்டி கிடக்கு? சுவாமி, இருந்து இருந்து எனக்கு எப்படிப்பட்ட மாப்பிளை பார்த்துட்டு வந்திருக்கீங்க? எப்படிப்பட்ட மாப்பிளை என்று வள்ளி சொன்னவுடனே நாரத பிரம்மம், வள்ளி கற்பூர பாத்தி கட்டி கமல் நீர் பாய்ச்சி நறுமண கலவங்களை உரமாக போட்டு அதில் வெங்காயத்தை நெட்டி வச்சால் வெங்காய வாசனை தானே வரும். உன் புத்தி உன்னை விட்டு போகவில்லையே வள்ளி என்று, வள்ளி எந்த நேயை நீயும் வீணா எடுத்தறிந்து பேசிவிட்டாய். கந்தனுக்கு உந்தனையே சொந்தமாக்கி மணமுடிப்பேன் என்று சொல்லி நாரதரும் ஏகினாரே முருகனிடம். வள்ளி, அந்த கந்தனுக்கு உன்னை சொந்தமாக்கி மணமுடித்து வைக்காவிட்டால் என் பேர் நாரதரும் அல்ல, நான் கலகப்பிரியனும் அல்ல, நான் அணிந்திருப்பது பூநூலும் அல்ல. இதோ வருகிறேன் கைலாசம். அங்கிருந்து கழுகாசல மூர்த்தியை காண வேண்டும் என்று கந்தனை காண்பதற்காக நாரத பிரம்மம் கழுகாசலம் வருகிறார். கழுகாசல மூர்த்தி நாரத பிரம்மாவை பார்த்தார். கந்தன் என்ன கேட்கிறார்? என்ன கூறுகின்றார்? திரிலோக சஞ்சாரியே தேவர் குவகாரியரே, என்னை நாடிய விவரம் அதை எனக்கருள வேண்டும் ஐயா என்று கேட்க கந்தனுமே, என்று கேட்க கந்தனுமே கேதுரைப்பார் நாரதரும். திருலோக சஞ்சாரியே, தேவர் குவகாரியே, கலைவாணி மைந்தரே, கலக பிரியரே, வருக வருக, வரவேண்டும் வரவேண்டும். நாரதரே, நீர் எங்கெங்கு சென்றீர்? நேராக எது கண்டு வந்தீர்? வந்து விஷயத்தை விவரமாக சொல்லுங்கள் என்று கேட்டார். உடனே நாரத மகாமுனிவர் கந்தனை பார்த்து என்ன கூறுகின்றார்? என்ன சொல்லுகின்றார்? முருகா, நான் வேள்விமலை சாரல் பக்கமாக வந்து கொண்டிருக்கும் போது ஒரு அதி அற்புதமான கனியை கண்டு வந்தேன். கனியா? மாங்கனிக்கும் தென்கதலி வன்கனிக்கும் மேலினுக்கும் பூங்கனியை கண்டு பூரித்தேன் முருகா. அந்த கனி தங்களுக்கே உகந்த கனி, தங்களுக்கென்றே படைக்கப்பட்ட கனி, சதா சர்வகாலம் தங்களையே நினைத்து துதிவாடுகின்ற கனி. நாரதரே, கனி என்று சொன்னவுடன் எனக்கு பயமாக அல்லவா இருக்கிறது. ஓகோ, உங்களுக்கு பழைய ஞாபகம் வந்து விட்டதா? முருகா, இப்போ நான் கண்டு வந்த கனிக்கு விளக்கம் சொல்லுகிறேன். சொல்லுங்கள். எப்படிப்பட்ட கனி தெரியுமா? எப்படிப்பட்ட கனி? மார்க்கத்தில் கண்ட கனிதன குற்றம் சாக்கியம் என்ன முனியே, மார்க்கத்தில் கண்ட கனிதன குற்றம் சாக்கியம் என்ன முனியே, அதை நோக்கும் பொழுதே புலன்களுக்கெல்லாம் சுவை தரும் தீங்கனியே, அதை நோக்கும் பொழுதே புலன்களுக்கெல்லாம் சுவை தரும் தீங்கனியே. பட்சிகள் கண்டால் அதை இந்நேரம் பற்றி பட்சித்திடாத சொல்வி, பட்சிகள் கண்டால் அதை இந்நேரம் பற்றி பட்சித்திடாத சொல்வி, பட்சிகள் கண்டால் பரந்தோடும் ஆகைய பச்சமுடன் செல்லுவே. எட்டாத கொம்பில் இருந்திடலக்கனி எப்படி கொய்திடலாம், எட்டாத கொம்பில் இருந்திடலக்கனி எப்படி கொய்திடலாம், எட்டும் படிக்கிறு கொம்பு உண்டு அதை ஏறி பறித்திடலாம். நாரதரே, இது நேர்வரைக்கு நீங்கள் கனி என்று சொல்லி கன்னி என்றல்லவா நீங்கள் சொல்லக்கூடிய கனிக்கு விளக்கம் தெரிகிறது. ஓஹோ முருகா, உண்மையிலே கன்னியைத்தான் கனி என்று வர்ணித்தேன். சுவாமி,
உங்களையே நினைத்து துதிவாதி காத்திருக்கின்றாள் அந்த கன்னி. அப்படியா? இப்பவே நீங்கள் சென்று அந்த கன்னியை காந்தர்வ மணமுடித்து எனக்கு கண்குளிர காட்சியளிக்க வேண்டும். சரி சுவாமி. வேள்விமலை சாரலிலே சிற்றூரை சேர்ந்த மங்கை நம்பிராஜனுக்கு மகள். ஆமா. கவன்கை கல்லுமாக நின்று திணைப்புணத்திலே காவல் செய்து கொண்டிருக்கிறாள். சீக்கிரம் சென்று அந்த மங்கையை மணமுடித்து எனக்கு காட்சி தாருங்கள் என்றார். இப்பொழுதே பார்த்து விட்டு வருகிறேன். உடனே முருகபெருமான் புறப்பட்டார். இப்படி போனால் வள்ளியை சந்திக்க முடியாது என்று வேடுவனைப் போலே வடிவமெடுத்து முருகபெருமான் வேள்விமலை சாரல் பக்கமாக வருகிறாள். இங்கே வள்ளி நாயகி ஆலோலம் பாடி பட்சிவரைகளை விரட்டுகின்றாள். ஆலோல குரலை கேட்டார் முருகபெருமான். ஆஹா, குயிலினும் இனிமைய குரல் காட்டி பாடுகின்ற இந்த கோதையின் அழகே அழகு. பிரம்மா என்னை குட்டி சிறையிலிட்ட ரகசியத்தை இன்றுதான் புரிந்து கொண்டேன். இந்த பெண் எப்படி அழகாக இருக்கிறாள். மகமேருவ படைத்த சப்த சாகர பரப்பில் பூதலத்தில் இப்படி பெண் ஏது கிடையாது, இங்கே ஏது கிடையாது, இங்கே ஏது கிடையாது, இங்கே ஏது கிடையாது, இங்கே ஏது கிடையாது. இவள் பூர்வத்தின் சாகசத்தை மேவி இங்கு யாரிடம் கூறு, இவள் கோத்திரத்தை நானே அறிவேனே, இங்கு நானே அறிவேனே, இங்கு நானே அறிவேனே. ஆஹா, என்ன அழகு, என்ன அலங்காரம், என்ன சிங்காரம், என்ன ஒய்யாரம். தன்னை மறந்து ரசித்துக் கொண்டிருந்த முருகபெருமான் மானை தேடி வருகின்றவரை போலே வேடுவனாக வடிவமெடுத்து எப்படி வருகின்றார். எப்படி? வலதப்பிய குரமான்களே ஒரு மான் வர கண்டீரோ நீங்களே, வலதப்பிய குரமான்களே ஒரு மான் வர கண்டீரோ நீங்களே, சிலதப்பி கைவில்லின் கை கணை ரப்பிலே, சிலதப்பி கைவில்லின் கை கணை ரப்பி நிலதப்பி வந்தாரை நேராகவே வலதப்பி வலதப்பி வலதப்பிய குரமான்களே ஒரு மான் வர கண்டீரோ நீங்களே. அம்மா பருவ பெண்களே, நான் அடுத்த மலை சாரலிலே வேட்டையாடிக் கொண்டிருந்தேன். அழகான 2 மானை கண்டேன். அதிலே ஒரு மானை பிடித்து கட்டி போட்டு விட்டேன். இன்னொரு மான் என்னுடைய வலைக்கு தப்பி உங்கள் திணைப்புணத்திலே வந்து விட்டதம்மா. அந்த மானை பிடித்துக் கொடுங்கள் என்று கேட்டார். இங்க நாங்கெல்லாம் பொம்பளை இருந்து காவல் செஞ்சுட்டு இருக்கோம். மானு வரல, ஒண்ணு வரலையா? ஆர்கானும் நீ சில வேடரை மானை யார் புனத்தில் வந்து தேடுறீர், ஆர்கானும் நீ சில வேடரை மானை யார் புனத்தில் வந்து தேடுறீர், நீ சொன்ன மானுக்கு காலுண்டோ கையுண்டோ, நீ சொன்ன மானுக்கு காலுண்டோ கையுண்டோ, நிலதப்பி வந்திங்கு நெடுமரமாய் ஆர்கானும் நீ சில வேடரை மானை யார் புனத்தில் வந்து தேடுறீர். போய் வேடுவரே நில்லும். மானாவது இங்கு வந்ததாவது மனிதர்கள் வாழக்கூடிய இந்த இடத்திலே மான் வந்தது என்றால் வேடிக்கையாகத்தான் இருக்கிறது. அதானே ஐயா வேடுவரே, உம்மை பார்த்தால் உண்மையான வேடனாக தெரியவில்லை. அதானே உண்மையான வேடனாக இருந்தால் மான் வலைக்கோ கணைக்கோ தப்பி இருக்கவே முடியாது. கண்டிப்பா ஓட முடியுமா? ஓய் வேடுவரே, மானை தேடி வந்த வேடா, மழுப்பும் வார்த்தை பேச வேண்டா, வந்த வேடா மான் என்று சொல்லிவிட்டு மருகி மருகி பார்த்துவிட்டு ஆண் பிள்ளை வந்து இங்கு ஆரவாரம் செய்துக்கிட்டு வந்த வழி போய்விடு நீ, நிந்தனைகள் வந்து சேரும். அம்மா பெண்களே, உண்மையிலே நான் தேடி வந்தது மானைத்தான் அம்மா. வள்ளி, நான் வேற யாரும் இல்லையம்மா, உன்னுடைய இனத்தான் தான். இனத்தானா? அதாவது ஓ இனத்தை சேர்ந்தவன் தான் சொன்னேன். அதான் முறை கொண்டாடுற மாதிரி தெரியுது. வள்ளி, என்னுடைய மான் எப்படிப்பட்ட மான் தெரியுமா? எப்படிப்பட்ட மானியா? சுத்தமுள்ள ஜாதி மாந்தா, சுகிதமுள்ள கவரி மாந்தா, அம்மானை கண்டதாலே ஆவலாக இங்கு வந்தேன். என் மானை போலே நானும் இதுவரையிலும் கண்டதில்லை. திருமாலில் கண்ணில் வந்த, திருமாலில் கண்ணில்
பெண்களே, நான் தேடி வந்த மான் அழகான கவரிமான், பிரியமுள்ள பெண்மான். அந்த பெண்மானை பார்த்து கட்டி அணைத்து அரவணைத்து முத்தம் கொடுத்தால்தான் என் மனதிற்கு நிம்மதி. அடியே ஓய் வேடுவரே, வம்பு வார்த்தை பேசுவதற்காக இங்கு வந்திருக்கிறேன். அம்மா பெண்ணே, என் மானுக்கு சிறப்பான அடையாளத்தை சொல்லுகிறேன், கேளுங்கள். மானின் அடையாளமாதே நான் மகிழ்வோடு உரைப்பேன் போதே. மேயாத புள்ளி மாந்தான், மேயாத புள்ளி மாந்தான், சாயாத கொம்பு ரெண்டுதான். மானின் அடையாளமாதே நான் மகிழ்வோடு உரைப்பேன் போதே. கண்ணுக்கு இனிய கலைமான், கற்பெண்ணுக்கு நிகர்ந்த கவரிமான். நாரணம் தந்த நல்ல நம்பிமான், நாரணம் தந்த நல்ல நம்பிமான், நானிலம் போற்றும் வள்ளியின் மான். வள்ளி, என்னுடைய மானுக்கு அடையாளம் தெரிந்து கொண்டாயா என்று சொன்ன உடனே பார்த்தாள் வள்ளி. அடியே சேடிகளா, இந்த வேடுவன் இது நேரம் வரைக்கும் மானத்தேடி வந்தேன்னு என்னையல்லவா வர்ணித்திருக்கிறார். இனிமேல் இந்த பாவியை சும்மா விடக்கூடாது என்று சொன்ன உடனே முருகபெருமான் அருகே நெருங்கினார். பார்த்தாள் வள்ளி, ஆபத்து வந்து விடுமோ என்று பயந்து, தமையன்மார்களே, தந்தையே, எனக்கு ஆபத்து ஆபத்து, எல்லோரும் ஓடி வாருங்கள் என்று நம்பிராஜனும் மக்களும் ஓடி வருகிறார்கள். முருகபெருமான் வேடுவனாக இருந்தவர் வேங்கு மரமாக மாறி நின்றார். அண்ணா, என்னமா வள்ளி, ஆபத்து ஆபத்து, நீ என்னமா ஆபத்து? வேறு ஒன்றும் இல்லை அண்ணா. பரன் மீது படுத்து தூங்கினேனா, சரி, ஆகாத கனவு கண்டேன். ஐய, அதான் சொப்பனம் கண்டிருக்காடா. தங்கச்சி மேல படுத்தனால சொப்பனம் கண்டிருக்கா. இனிமே மேல படுக்காதம்மா, கீழே படுத்துங்கம்மா. அடே, என்னடா மரம் பூசா இருக்கு, வெட்டா மரத்தை. வேங்க மரத்து வெட்டுவோம் என்று 7 பேரும் எத்தனைத்தார்கள். வேங்க மரத்தின் உச்சியிலே கெவிலி அடிக்கக்கூடிய சத்தத்தை கேட்டாள் வள்ளி. அண்ணா, உச்சியடி அச்சமில்லை என்று சொல்லுவார்கள். வேண்டாம் அண்ணா, வேங்கி மரத்தை வெட்ட வேண்டாம். தங்கை வார்த்தைக்கு தடுத்து பேசாத அண்ணமார்கள் வேங்கி மரத்தை வெட்டாமல், சரி தங்கையே வள்ளி, அண்ணா பயப்படாமல் இரம்மா, நாங்கள் போய் வருகிறோம், அடுத்த மலை சாரல் தான் வேட்டையாடுவோம், ஆபத்து என்றால் ஒரு குரல் கொடு என்று வந்து விட்டார்கள். மறுபடியும் வேல்முருகன் வேடுவனாக வந்தார். என்ன கூறுகின்றார்? இருந்தாலும் என் மேல உனக்கு எவ்வளவு அன்பு இருக்கு பத்தியா வள்ளி? நம்பி மகை நங்கை வள்ளி, நம்பி வந்தே நிங்கு துள்ளி, வம்பு வார்த்தை பேசாதே, நம்பு கண்ணே கூசாமல், ஆதலினால் இப்பொழுது அழைத்துக் கொள்வாய், தப்பேது என்று வேடல் சொன்னபோது எதுரைப்பாள் வள்ளி மங்கை. முருகபெருமான் சரி என்று சம்மதித்து வேடுவனாக வந்து மறுபடியும் வள்ளியை வம்பு செய்தார். வள்ளி, இருந்தாலும் என் மீது உனக்கு எவ்வளவு பாசம் இருக்கு. வள்ளி, என் மீது ஆசை இருக்க போய்த்தானே உன் அண்ணமார்கள் வேங்கை மரத்தை வெட்டுவோம் என்று சொன்ன உடனே வேண்டாம் என்று சொல்லிவிட்டாயே. வள்ளி, என் மீது இவ்வளவு பாசம் வைத்திருப்பாய் என்பது தெரியாமல் போய்விட்டதே என்று நெருங்கினார். வள்ளி பார்த்தாள். ஓய் வேடுவனே, நீ உண்மையான சுத்தமுள்ள வீரனாக இருந்திருந்தால் என் தமையன்மார்களும் தந்தையும் வந்திருக்கும் போதல்லவா நீ வந்திருக்க வேண்டும். வள்ளி, நான் எதுக்கு மரமா இருந்தேன் தெரியுமா? வருங்கால மாமனார் உங்க அப்பா, எனக்கு உங்க அப்பா என் காலில் விழக்கூடாது பாரு, அதுக்காகத்தான் வள்ளி மரமா இருந்தேன். பயந்து போய் நான் இருந்தேன். என் சுய ரூபத்தை பார்த்தானா உங்க அப்பா என் காலில் விழுந்து வணங்கிடுவார். அப்போது மரமாகி நின்ற பாமரமே, என்ன வள்ளி இப்போது வந்து என்னிடத்திலே வம்பு வார்த்தை பேச வந்திருக்கிறாயே? வள்ளி, கேடுகட்ட வேடனே, மரியாதையாக போய்விடு. மீண்டும் என் தமையனையும் தந்தையை அழைப்பேன். என்னை கெட்டி அணைத்து முத்தம் கொடுத்தால் என்ன? நீ கெட்ட கேட்டுக்கு அது ஒண்ணுதான் குறைச்சல்.
மறுபடியும் தந்தையும் தமையன்மார்கள் அழைத்தாள் வள்ளி. 7 பேரும் நம்பிராஜனும் ஓடோடி வந்தார்கள். சரி மகளே வள்ளி, அப்பா என்னம்மா மறுபடி அபயக்குரல் கொடுக்கிறாயே, உனக்கு என்னம்மா ஆபத்து? அண்ணா, வேறு ஒன்றும் இல்லை அண்ணா. ஆகாத சொப்பனம் மீண்டும் மீண்டும் வந்து என்னை தொந்தரவு செய்து கொண்டே இருக்கிறது. அப்படியா? ஆமண்ணா, இன்று எல்லோருமே என் பக்கத்துல இருங்கள் அண்ணா. எல்லாரும் தங்கச்சி பக்கம் சுத்தி உட்காருங்கண்ணா. தங்கச்சி ஊடப்படுத்த வரங்கட்டும். நீங்க ஒண்ணும் பயப்படாம நாங்க இருக்கோம். 7 அண்ணமார்கள் சுற்றி அமர்ந்திருக்க சரி அருமை தங்கை நித்திரை செய்கிறாள். ஆமா. முருகபெருமான் பார்த்தார். வேடுவனாக சென்றோ நம்ம காரியம் நடக்கவில்லை. இல்லை, மகா கெட்டிக்காரியாக இருக்கிறாளே, அதானதாயே, தொட்டு கூட பார்க்க முடியவில்லையே என்று வளையல் செட்டியார் வடிவமெடுத்து வருகின்றார் முருகபெருமான். சரி, வளையல் செட்டியாராக வடிவமெடுத்து சென்றால் வள்ளியை கரங்களை தொட்டு பார்க்கலாம் என்று எப்படி வருகிறார்? கூசாம குமரி பிள்ளை கையை கூட்டி பிடிக்கலாம். வளையலோ வளையல் என்றே வாராரி செட்டியார், வாராரி செட்டியார், வளையலோ வளையல் என்றே வாராரி செட்டியார், வாராரி செட்டியார், சரியான வேடமென்று ஜல்தியாக வருகிறாரே செட்டியாரோ, ஆமம்மா வேடமென்று முத்து வளையல், மோகன வளையல், பவள வளையல், மோகமது உண்டாக்கும் கங்கண காப்பு, வளையலோ வளையல், வளையலோ வளையல், வளையலோ வளையல், கேஜலோ கேஜல், கேஜல் தேசி வேண்டாமா, மீரத்தரும் சூசி தேசி வேண்டாமா. வளையல் செட்டியார் வருவதை பார்த்தால் சேடி பெண்கள், அடியே வள்ளி, எத்தனையோ பட்டணம் வட்டியெல்லாம் இருக்கும் போது இந்த வளையல் செட்டியார் திணைப்புணத்துக்கு வர்றாரடி. ஐயா வளையல் செட்டியாரே, உங்களுக்கு எந்த ஊர்? நமக்கு மதுரை எம்பதி. அப்படியா? ஆமாம்மா. உங்க பேர் என்னவோ? என் பேரு கந்தன் செட்டி. அப்படியா? ஆமாம்மா. அம்மா அப்பா சொந்த பந்தம் யார் இருக்காங்களா? அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, அண்ணன் இருக்காங்க, மாமா இருக்காரு. அம்மா அப்பா பேரெல்லாம் விளக்கமா சொல்லுங்க கொஞ்சம் சீக்கிரம். எங்க அம்மா பேரு மீனாட்சி. சரி. எங்க அப்பா பேரு சொக்கன் செட்டி. எங்க அண்ணன் பேரு கழுது செட்டி. மாமா பேரு கிருஷ்ணன் செட்டி. எங்க குடும்பம் பெரிய குடும்பம்மா. ஐயா, ஆமா, இந்த திணைப்புணத்திற்கு வியாபாரம் பண்ண வந்திருக்கீங்களே, என்ன சமாச்சாரம்? பட்னம் வட்டிக்கெல்லாம் போனா அங்க வியாபாரம் ஒண்ணும் அழியலம்மா. இங்க வந்தா வியாபாரம் நல்லா அழியும்னாங்க, அதுதான் இங்க வந்திருக்கேன். ஐயா செட்டியாரே, இங்க வந்துட்டீங்கல்ல, உங்க வியாபாரத்தை அழிச்சிருவோம். சரி, ரொம்ப நல்லது, அதுக்கு தான் வந்திருக்கேன். நல்ல வளையல் வச்சிருக்கீங்களா? எல்லா வளையலும் வச்சிருக்கேம்மா. எங்க கைக்கு தகுந்த காப்பு இருந்தா போடுங்க. ஆகட்டும், கைய கொண்டா. அது என்ன வளையல் செட்டியாரே? அது பாசமலர். அதுக்கு அடுத்து இருக்கிறது? அது மனம் போல் மாங்கல்யம். அதுக்கு அடுத்த வளையல்? 1000ல் ஒருத்தி. அந்த வளையல் நல்ல வளையலா எனக்கு போடுங்க செட்டியாரே. அந்த அதற்கு வர அது என் புருஷன், எனக்கு மட்டும்தான். வள்ளி கையை நீட்டினாள். ஆமா. வள்ளியின் கையை பிடித்த முருகபெருமான், சரி, அடா 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 அடா, கையினா கை, இதுவல்லவா கை, என்ன அழகான செந்நிற கை. இப்படிப்பட்ட கரங்களுக்கு நான் வளையல் போட்டால் காசு வாங்குவதே கிடையாது. எத்தனை பேருக்கு சம்பளம் கொடுக்கிற கையோ என்று வள்ளியின் கையிலே வளையல் போடுவது போன்று வள்ளியின் கைகளுக்கு முத்தம் கொடுத்தார். ஆமா. பார்த்தாள் வள்ளி, அடியே சேடிகளா, பாத்தியாடி, வளையல் விற்க வந்தவரே வம்பு செய்ய துணிந்து விட்டார். சேடிகளே வாருங்கடி, செட்டியாரை துரத்துங்கடி, கையில் முத்தம் கொடுத்து விட்டான் கடிய பாவி செட்டியாரும். வளையல் பையை பிடித்து உடைத்து செட்டியாரை துரத்துங்கடி, பிடித்து உடைத்து. அடியே சேடிகளா, இவருக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கு பத்தியா? வளையல் போடுற மாதிரி என் கையை பிடித்து முத்தம் கொடுத்து விட்டானடி பாவி. இப்படி எத்தனை பேர் கையத்தான் முத்தம் கொடுத்தானோ தெரியலையே என்று சேடிகள் எல்லாம் வளையல் பையை பிடித்து உடைத்து அடித்து வளையல் செட்டியாராக வந்த முருகபெருமானை அடித்து துரத்தினார். பார்த்தார் முருகபெருமான், என்னடா இது, வேடுவனாக சென்றோ நம்ம காரியம் நடக்கவில்லை, வளையல் செட்டியாராக சென்றும் நெருங்க முடியவில்லை. வள்ளி கூசாமல் பழகுவதற்கு பொருத்தமான வடிவத்தோடு போக வேண்டும். ஆமா, அப்படின்னா பெரிய மனுஷனா தான் போகணும். வயதான கிழவனை போன்ற வடிவம் எடுத்து சென்றால் கூசாமல் நெருங்கி பேசலாம். கண்டிப்பா கூசாம பிள்ளை மேல தோல் மேல கை போட்டு. பெரிய ஆள்னா பெருமாள் மாதிரின்னு சொல்லுவாங்க. பெரிய மனிதராக வடிவம் எடுத்து போக வேண்டும் என்ற முருகபெருமான் எப்படி வருகின்றார்? வயதது சென்ற கிழவனை போல வருகிறார் முருகபிரான். வயதது சென்ற கிழவனை போல வருகிறார் முருகனுமே. வகையுடன் பாடி வள்ளியை நாடி வகையுடன் ஏகி வரார்.
காவி உடைதரித்து திருநீர் நெற்றியிலே அணிந்து 90 மத்து சென்ற துவண்ட கிழவரை போல் 400 மத்து சென்ற நரைத்த கிழவரை போல் சகலவற்றுக்கிழந்து வந்த சன்னியாசி போலே வடிவமெடுத்து தோலு நரம்புமாக தொங்கு தொங்கென்று இருமிக் கொண்டு வருகிறார். தள்ளாடி தள்ளாடி விருத்தாப்பி கிழவரை போல் வடிவமெடுத்து வேல்முருகன் அந்த வேள்விமலை சாரல் பக்கமாக வந்து கொண்டிருக்கிறார். நம்பிராஜன் தன் மக்களை அழைத்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். அப்பா மக்களே, ஐயோ அந்த பெரியவரை பார்க்கும்போது வயதானவராக தெரிகிறது. ஐயோ பாவம், எங்கோ சென்றுவிட்டு இடம் தெரியாமல் வருகிறார் என்று அருகே வந்தார். ஐயா பெரியவரே. வணக்கம் வணக்கம். தாங்கள் யாரோ? நானா? எங்கு சென்று விட்டு இப்படி வருகிறீர்கள்? தாத்தா எங்க போயிட்டு வரேன்னா கேக்கடாப்பா. ஆமா தாத்தா, பலமா சொல்லுங்க, ஒண்ணும் கேட்க மாட்டேங்குது. புண்ணிய தேசம் எல்லாம் போயிட்டு வரேன்டா அம்பி. அப்படியா? ஆமா. தேர்தல் ஆடிட்டு வர்றீங்களா? காசி, ராமேஸ்வரம், திருச்செந்தூர் இப்படி எல்லாம் போயிட்டு தாத்தா இன்னும் ஒரு இடத்துக்கு போக வேண்டி இருக்கு. இன்னும் எங்க தாத்தா பாக்கி இருக்கு? ஒரு தீர்த்தம் ஆடணும்டாப்பா. என்ன தீர்த்தமோ? அந்த குமரி தீர்த்தம் ஆடணும்னு தாத்தா கம்பா போய்கிட்டு இருக்கேன். தாத்தா இவ்வளவு வயசான காலத்துல குமரி தீர்த்த ஆட முடியுமா? இல்ல ஆடுற வயசா இது? ஏன் இந்த வயசுல ஆடாம எந்த வயசுல ஆடுவா? தாத்தா பெரியவங்க ஆனதுக்கு அப்புறம் எப்பவும் பக்தி எண்ணம் தான் வரணும். ஆமா, இந்த எண்ணம் எல்லாம் உங்களுக்கு வரக்கூடாது. பேராண்டி. தாத்தா தாத்தா பார்த்து நீ தப்பா நினைக்காதடாப்பா. குமரி தீர்த்தம்னா கன்னியாகுமரி தீர்த்தமடா. ஓஹோ, அப்படி சொன்னீங்களா? என்ன நீ நினைச்சுட்டு? நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் தாத்தா. தாத்தா பேர புள்ள குறிஞ்சி நாட்டை ஆளக்கூடிய மகாராஜா எங்க அப்பா. உங்க அப்பானா? நம்பிராஜனுடைய மக்கள் நாங்கள் 7 பேரும். ஓ, நம்பி பய மக்களா? தாத்தா பேராண்டி எங்க அப்பா பெரிய மகாராஜா, நீங்க பயவுள்ளன்னு சொல்றீங்களே. இருந்தாலும் நான் பெரிய மனுஷன் தானடா. சரி தாத்தா, வாங்க போயிட்டு வருவோம். ஆட்டம் ஆட்டம். பக்கத்துலதான் என் தங்கை வள்ளி நாயகி இருக்கிறாள். சரி, அங்கே நீங்கள் தங்கி விட்டு போகலாம். ராத்திரி பொழுத கழிப்போம் என்று முருகபெருமானை அழைத்துக் கொண்டு வள்ளி நாயகி இருக்கக்கூடிய திணைப்புணத்திற்கு வருகிறார். ஆமா. அம்மா வள்ளி, இவர் பெரிய மகான் அம்மா. அப்படியாப்பா? இவருக்கு பூஜை செய்து சரி நல்ல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளம்மா என்று நம்பிராஜன் சொன்ன உடனே வள்ளி நாயகி சரி தாத்தா வணக்கம். தாத்தா வணக்கம். வணக்கம் தாத்தா. இவ்வளவு வயசான காலத்துல சிவான்னு ஒரு பக்கத்தில் இருக்க வேண்டியதானே? சிவன் தான் இந்த பாடுபடுத்துறேன். தாடி நரைத்து தள்ளாடும் காலம். ஆமா, கீழே விழுந்துட்டீங்கன்னா பொசுக்கிட உங்க உயிரே போயிடும் போல் இருக்கு. அவ்வளவு சீக்கிரம் இந்த கட்ட போகாத. தள்ளாத காலத்துல இப்படி இடம் தெரியாம அலையலாமா தாத்தா? என்ன செய்ய? சரி உட்காருங்க தாத்தா. தாத்தா கைய பிடிச்சி மெதுவா உட்கார வை. ஆபத்துக்கு பாவம் இல்லை. முருகபெருமான் கைகளை பிடித்து வள்ளி நாயகி அமர வைத்தாள். ஆமா தாத்தா. பேத்தி, இவ்வளவு பெரியவங்களா இருக்கீங்களே, உங்களுக்கு ஏதாவது சோசியம் கீசியம் சொல்ல தெரியுமா? தாத்தா அழகா சொல்லுவேன். அப்படியா? சோசியம் கரெக்டா சொல்லுவேன் பேத்தி. நான் ரொம்ப நாளா ஒரு காரியத்தை நினைச்சிட்டு இருக்கிறேன். தாத்தா பார்த்து சொல்லுவேன். அது நடக்குமா நடக்காதான்னு கரெக்டா சொல்லணும். முதல்ல கையை கொண்டு பாப்போம். கையை கொண்டு பாப்போம். வள்ளி கையை நீட்டினாள். முருகபெருமான் என்ன கூறுகிறார்? எப்படி? வள்ளி, அதாவது நீ ரொம்ப நாளா ஒரு ஆளை கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கிற, நடக்குமா நடக்காதான்னு நான் கேட்கிறேன். கண்டிப்பா வெகு சீக்கிரம் நடக்க போகிறது என்று முருகபெருமான் சொன்ன உடனே வள்ளி நாயகி என்ன கூறுகின்றாள்? எப்படி? தாத்தா, உங்க சோசியத்தை நான் நம்பணும் அப்படின்னா இதுவரை இந்த திணைப்புணத்தில் நடந்த விஷயத்தை விவரமாக சொல்லுங்கள். பேத்தி வள்ளி, விவரமாக விளக்கமாக சொல்லுகிறேன். காவல் செய்யும் நேரம் ஒருவர் வந்தாரா? காவல் செய்யும் நேரம் ஒருவன் வந்தாரா? நாரதரும் வந்தாரா? நீ கந்தனை மணப்பாய் என்று சொன்னாரா? கந்தனை மணப்பாய் என்று சொன்னாரா? கந்தனை மணப்பாய் என்று சொன்னாரா? மானை தேடி வீரன் ஒருவன் வந்தானா? மானை தேடி வீரன் ஒருவன் வந்தானா? உன்னை மானை தேனே என்று மறைவி பார்த்தானா? பேத்தி, நாரதர் அந்த வந்தாரா இந்த திணைப்புறத்துக்கு? உன்னை முருகனுக்கே மணமுடித்துக் கொடுப்பதாக சொன்னாரா? ஆமா தாத்தா. வேடுவன் ஒருவன் வந்தானா? வந்தாரு. அது மட்டும் இல்ல பேத்தி, வளையல் செட்டியார் ஒருவன் வந்தாரா? வந்தாரே. உன் கையை பிடித்து முத்தம் கொடுத்தாரா? ஆமா தாத்தா. நடந்தெல்லாம் உண்மைதான பேத்தி? உண்மைதான். கரெக்ட் பேத்தி. கரெக்ட் தாத்தா. உங்ககிட்ட நான் பேசிக்கிட்டே இருந்ததுனால எனக்கு பசி அதிகமா இருக்கு. சரி, ஏதாவது உணவு இருந்தால் கொடேன். ஆட்டம். பசியால் உடல் மெலிந்தேன் வள்ளி ருசியாய முதலிப்பாய். பசியால் உடல் மெலிந்தேன் வள்ளி ருசியாய முதலிப்பாய்.
இங்க அமுது கேட்டா அமுதுக்கு எங்க போறது? புறத்துல அமுது கிடையாது தாத்தா. நீங்க எல்லாம் என்ன தேனும் தினை மாவும் பிசைந்து தருவேன் இதோ பாரும். தேனும் தினை மாவும் பிசைந்து தருவேன் இதோ பாரும். தில்கு வயிற்றின் பசி தீர்ப்பீர் சுவாமி நீயும். தேனும் தினை மாவும் பிசைந்து தருவேன் இதோ பாரும். தாத்தா, இந்த திணைப்புணத்துல வந்து பசிக்குது அமுது கொடுன்னு கேட்டா நாங்க என்ன செய்யறது? இந்த திணைப்புணத்துல சாப்பாடெல்லாம் கிடையாது தாத்தா. நீங்க எல்லாம் என்ன சாப்பிடுவீங்க? ஓஹோ, நாங்க என்ன சாப்பிடுவோம்னு கேக்குறீங்களா? ஆமா பேத்தி, நாங்க தேனையும் தினைமாவையும் தான் சாப்பிடுவோம். அப்படியா? ஆமா தாத்தா. அதை எப்படி சாப்பிட? தேனையும் தினைமாவையும் பிசைஞ்சு உருட்டி உருட்டி கொடுக்குறோம், நீங்களே சாப்பிடுங்க. சரி, வாயில ஊட்டு. தாத்தா, நான் உங்களுக்கு ஊட்டணுமா? ஆமா, தாத்தாக்கு ஊட்டா. சரி, பரவாயில்ல, பெரியவர் தானே, வயசான காலம். நானே உருட்டி உருட்டி கொடுக்கறேன், சீக்கிரம் கொடு, நீங்களே சாப்பிடுங்க தாத்தா. வள்ளி நாயகி தேனையும் தினைமாவையும் பிசைந்து பிசைந்து செந்தில் பதிவாளும் கந்த பெருமானுக்கு உருட்டி உருட்டி கொடுத்தாள். மாவுருண்டையை வாங்கி வாங்கி புசித்துக் கொண்டே இருந்த முருகபெருமான் மாவுருண்டையை விக்கி கொண்டது போன்று. தாத்தா, என்னாச்சு தாத்தா? தாத்தா, தாத்தாவுக்கு விக்குது பேத்தி. சொல்லுங்க தாத்தா. தாத்தாவுக்கு விக்குது பேத்தி. விக்குச்சுன்னா இப்ப என்ன வேணும்? தாத்தாவுக்கு தண்ணி கொடு. இங்க வந்து தண்ணி கேட்டா நாங்க எங்க போறது? தாத்தாவுக்கு தண்ணி கொடு பேத்தி. பக்கத்துல சொனை இருக்கு, கட்ட சீக்கிரம் போய் சேர்ந்துரும் போல. அங்க போய் நான் தண்ணி கொண்டுட்டு வர்றேன். அங்க போங்களா, தாத்தா கட்ட போயிரும். தாத்தாவை கூட்டு போ. சரி, பரவாயில்ல தாத்தா. தாத்தா தோல் மேல கை போட்டு கூட்டு போ பேத்தி. ஆபத்துக்கு பாவம் இல்ல, வாங்க. பெரியவதானே. முருகபெருமானை தோல் மீது கை போட்டு அழைத்து கொண்டு வருகிறாள் வள்ளி நாயகி. தாத்தா, இதோ இங்கதான் இருக்கு சொனை. அப்படியா? நீங்க வேணுங்கிற அளவுக்கு தண்ணி எள்ளி சாப்பிட்டுக்கலாம். தாத்தாவை கைய பிடிச்சு மெதுவா இறக்க முடியும். முருகபெருமான் சுனையில் இறங்கி தண்ணீர் அருந்தும் போது ஆமா சுனைக்குள்ளே விழுந்து விட்டார். தாத்தாவை தண்ணி விட்டுட்டியே. தாத்தா வயசான காலத்துல தண்ணியில தண்ணி விட்டே பேத்தி. தாத்தாவை தூக்கு. தாத்தா, தாத்தாவை தூக்கு. இவ்வளவு வயசான காலத்துல அபாண்டமா பொய் பேசுறீங்களே. நல்லா இருப்பையாடி தாத்தா. பேத்தி, நீங்க தானே சுனைக்குள்ள விழுந்துட்டீங்க. பரவாயில்ல, என் கையை பிடிச்சு கரையேறிருங்க. மெதுவா தூக்கு. வள்ளியின் கையை பிடித்து கரையேறினார் கந்த கடவுள். ஆமா தாத்தா, இப்ப உங்களை தாகமெல்லாம் தீர்ந்து போச்சு இல்ல? தாத்தாவுக்கு மோகம் தீரலையே பேத்தி வள்ளி நாயகி. தாகம் தீர்ந்ததடி அன்னமே, உன் மோகம் தீரவில்லை இன்னுமே. தாகம் தீர்ந்ததடி அன்னமே. தாத்தா, உங்க தாகமெல்லாம் தீர்ந்து போச்சு இல்ல? ஆமா பேத்தி. பேத்தி வள்ளி நாயகி. வண்ணத்தினை மாவை தெள்ளியே உண்ணும் வாழ்க்கை குறக்குல வள்ளியே. வண்ணத்தினை மாவை தெள்ளியே உண்ணும் வாழ்க்கை குறக்குல வள்ளியே. உயிர் வாங்க பிறந்திட்ட கள்ளியே, உயிர் வாங்க பிறந்திட்ட கள்ளியே. திரு வடமேலுவை நிகராயிரும் புவி மீதில் பலமாமணி மாலைப்படி இதன துள்ளியே. விழவான் மதி வீசும் வியல்லியே.
தாத்தா சிந்து கவியெல்லாம் சிறப்பா பாடுறீங்களே. ஆமா பேத்தி. சரி தாத்தா, நேரமாவது, சீக்கிரம் நம்ம திணைப்பணத்துக்கு போயிடுவோம். என்ன கொடிய மிருகங்கள்லாம் இந்த சோனைக்கு தண்ணி குடிக்க வரும் தாத்தா. மிருகத்தெல்லாம் பயப்படுவியாம் தாத்தா? நான் ஒரே ஒரு மிருகத்துக்கு தான் ரொம்ப பயப்படுவேன். எந்த மிருகத்துக்கு? ஒன்னே ஒண்ணுக்கு ரொம்ப பயப்படும் தாத்தா. யானையா பேத்தி? தாத்தா தாத்தா, அது பேரை சொன்னாலே எனக்கு ரொம்ப பயம். அப்படியா? யானைக்கு தான் ரொம்ப பயப்படுவேன் தாத்தா. பயப்படாத, யானை வராம இருக்க தாத்தா ஒரு மந்திரம் வச்சிருக்க, போட்டு வரேன். சீக்கிரம் மந்திரம் போட்டு வாங்க. இந்த இப்பவே போறேன். அண்ணா, கந்த கடவுள் அண்ணாவை நினைத்தார். மூலப்பொருளே முதற் பொருளே விநாயக பெருமானே, ஆரம்பத்திலே உங்களை நினைக்காமல் வந்த காரணத்தால் வள்ளியை கரம்பற்றுவதற்கு நேரம் தாமதித்து விட்டது. வள்ளியின் முன்பு யானை வடிவமாக காட்சியளிக்க வேண்டும் அண்ணா என்று வேண்டினார். வேலவன் வேண்டுகோளுக்கு இணங்க விநாயக பெருமான் மத யானையை போல் வள்ளியின் முன்பு காட்சியளித்தார். சரி, பார்த்தாள் வள்ளி. தாத்தா தாத்தா, ஐயோ யானையை போச்சலுங்க தாத்தா, யானையை போச்சலுங்க தாத்தா. தாத்தாவை கல்யாணம் முடிச்சுக்கிறேன்னு சொல்லு. யானையை போச்சொல்லு தாத்தா, தாத்தா யானையை போச்சொல்லு தாத்தா. அந்த யானையே இந்த யானையே, அந்த யானையை போச்சொல்லு தாத்தா. தாத்தா யானையை போச்சொல்லு தாத்தா, யானையை போச்சொல்லு. பத்தி தாத்தாவை கல்யாணம் முடிச்சுக்கிறேன்னு சொல்லு. தாத்தா சும்மா தானே சொல்றேன், ஒரு வார்த்தைக்கு தானே தாத்தா சொல்றேன். தாத்தாவை கல்யாணம் முடிச்சுக்கிறேன்னு சொல்லு. தாத்தா யானையை போச்சொல்லு. மறுபடியும் வேண்டினார் வேல்முருகன். எவ்வளவோ சொல்லியும் கேளாமல், தாத்தா நான் உண்மைக்காக சொல்லவில்லை, ஒரு வார்த்தைக்காக சொல்லுகிறேன் என்று நினைத்தேன். செந்தில் பதிவாளும் கந்தனை தவிர என் உள்ளம் உன்னை ஒருபோது நாடாது தாத்தா. கந்தா, கடம்பா, கார்த்திகேயா, செந்தில் பதிவாளும் செல்வக்குமரா, சிவசுப்பிரமணிய கடவுளே என்னை காப்பாற்று முருகா என்று கந்த பெருமானை நினைத்து வணங்கினாள் வள்ளி. உடனே முருகபெருமான் வேல் தாங்கி காட்சியளித்து, வள்ளி அஞ்சேல் அஞ்சேல் அஞ்சேல், வேடுவனாக வந்ததும் நானே, வேங்கருமானாக நின்றதும் நானே, விருத்தாப்பியராக வந்ததும் நானே, கவலைப்படாதே வள்ளி என்று நம்பிராஜன் சம்மதத்தோடு, மும்மூர்த்திகள் சம்மதத்தோடு வேள்விமலை சாரலியை முருகபெருமானுக்கும் வள்ளி நாயகிக்கும் திருமணம் எப்படி நடைபெறுகிறது? மங்கையர்கள் 1000 பேர் வாழ்த்தொலிகள் கூறி நிற்க